மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்ற பிரம்ம வித்யாம்பிகை சமேத சுவேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் நவகிரகங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இங்கு சிவபெருமானின் அம்சமான அகோரமூர்த்தி தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அகோரமூர்த்திக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். இதில் கார்த்திகை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வாய்ந்தது. இத்திருநாளில் பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து அகோரமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்துவது வழக்கம். இத்தகைய சிறப்புமிக்க அகோரமூர்த்தி திருநாளான கோவிலுக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சூரிய தீர்த்தத்திலிருந்து பால் குடம் எடுத்து வந்து கோவிலை வலம் வந்து அகோரமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வித்தார். தொடர்ந்து துர்கா ஸ்டாலின் சுவாமி, அம்பாள் மற்றும் புதன் பகவான் சன்னதிகளுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பூஜைகளை பாபு குருக்கள் தலைமையிலானோர் செய்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் துர்கா ஸ்டாலின் உறவினர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் சிவகுமார், உதவி ஆணையர் ரவிச்சந்திரன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், முன்னாள் சீர்காழி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன், அறங்காவலர் குழு தலைவர் எம்என்ஆர் ரவி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். துர்கா ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய தீர்த்தத்திலிருந்து பால்குடம் எடுத்து வந்து அகோரமூர்த்திக்கு அபிஷேகம் செய்தனர்.